மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடரின் சுயரூபத்தை விஜய் கிட்ட நிரூபிக்கிற தருணம் நம்ம மல்லிக்கு கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதாவது எப்படியோ ஒரு வழியாக மனோகர் இருந்துட்டு இந்த போலியான ரேணுகாவுடைய பிளட் சாம்பிளையும் எடுத்தாச்சு, கதிரேஷனுடைய பிளட் சாம்பிளையும் எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் அதாவது என்னப்பா நான் சொன்னபடி அந்த ரெண்டும் பேருடைய பிளட் ஒத்து போகுதா டிஎன்ஏ டெஸ்ட்டில் அப்படின்ட்டு இப்போது நம்ம மனோகர் இருந்துட்டு அடிக்கடி அந்த டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்போ சடனாக பார்த்தீங்களான்னா அதாவது ரெண்டு பேருடைய பிளட் சாம்பிளும் ஒத்து போகாது, டிஎன்ஏ ஒரு பாயிண்ட் கூட அதாவது மேட்ச் ஆகாது இல்லையா. அப்போவே மல்லி அதாவது இப்போது இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாச்சு. அதாவது ரேணுகாவுடைய சுயரூபத்தை அவளுடைய முகத்திரையை கிழிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற தருணம் வந்துருச்சு அப்படின்ட்டு மனோகருக்கு சொன்னதுமே அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம மல்லிக்கு. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த போலியான ரேணுகா எப்படியும் அதாவது விஜய் மறுபக்கம் கதிரேஷன் இவங்களுடைய சொத்தை எப்படியாச்சும் ஆட்டை போடணும், இதே வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டுன்னு இருக்காங்க. மறுபக்கம் இந்த போலியான ரேணுகா பழைய ரேணுகா எப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே ஆல்பத்து மூலியம் பார்த்துருக்காங்க இல்லையா. விஜய் இப்போ வீட்டுக்கு வரப்படியும் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு தனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறபடியும் கனவெல்லாம் காண்றாங்க இல்லையா. அது எப்போவுமே கனவு கனவோடு தான் போகும், அதாவது நினைவாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா உண்மையாக நேர்மை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட கடவுள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் இவ தான் பொய்யானவளாச்சே. அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி இவளால் விஜய் கிட்ட சரியாக சந்தோஷமாக கூட இருக்க முடியாமல் பல சூழ்நிலையில் தடுக்குது இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லி மீது எந்த ஒரு தப்புமே இல்லைனாலுமே இந்த ராஜேஸ்வரி இந்த ரேணுகாவால் நம்ம விஜயும் கோவப்படுற மாதிரி ஆகிட்டு இருக்கும். சரி இப்போது முதல்ல ரேணுகாவை லேட் நைட் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறத இருக்கட்டும், முதல்ல மல்லியை சமாதானப்படுத்துவோம் அப்படின்ட்டு மல்லி இப்போ என்ன தான் வேலை செஞ்சிருந்தாலுமே நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுமே மல்லியை தான் தேடுவாங்க. அப்போது இந்த போலின ரேணுகா நினைக்கிற ஒரே விஷயம் என்ன, விஜய் உன்னுடைய ரேணுகா போல தான் நானும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை கண்டுக்காமல் என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவ, அதை பற்றி எதுவுமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ உன் மல்லியை தேடுறியா. முதல்ல மல்லிக்கும் உனக்கும் இருக்கிற பாண்டிங்கை எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணி விட தான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த ரேணுகா மனசில் நினைப்பாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லி அதாவது இப்போ வேலை செஞ்சிருந்தாலுமே என்ன விஜய் சார் நீங்கள் திட்டிட்டு போனீங்க இல்லையா, நான் எப்போயாச்சும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு எதிராக ஒருபோதும் இருந்திருக்கேன்னா அதை நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க முன்னாடி திட்டினீங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி கேட்கும்போது மறுபக்கம் விஜய் மல்லி என்னை மன்னிச்சிரு, உன் மேலே தப்பு இல்லைனாலுமே நான் உன் மேலே கோவப்பட்டு இருக்கக்கூடாது, நான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கணும், அதை கேட்காம நானாக முடிவு எடுத்துகிட்டு போனது பின்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அன்னிக்கும் கால் பண்ணேன், அப்போ தான் உன் மேலே தப்பே இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபக்கம் சரிங்க விஜய் சார் நாம் வெளியே போகலாமா அப்படின்ட்டு இப்போது நம்ம மல்லி தான் ஆல்ரெடி இந்த போலியான ரேணுகிட்ட சவாலிட்டு இருக்காங்க இல்லையா. நீ இந்த வீட்டு வாசப்படி விட்டு விஜய் கூட ஒன்றா சந்தோஷமாக லேட் நைட் பீச்சுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னபடியே இப்போ நம்ம மல்லி தான் விஜய் கூட வெளியே போக போகிறாங்க.